ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாப் அப் ரவுண்ட் என்னது, இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இதுக்கான எலிஜிபிள் கட் ஆஃப் எவ்வளோ, இதுக்கான டோட்டல் டீட்டெயில் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. முதல்ல மாப் அப் ரவுண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணாத வேக்கன்ட் சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதான் மாப் அப் ரவுண்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. இதுதான் லாஸ்ட் கவுன்சிலிங் அப்படின்னும் சொல்லலாம் இந்த இயரோட. முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடச்சிருக்கும். அது பிடிக்காம ரீ அலாட்மெண்ட் செகண்ட் ரவுண்டில் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு சில பேருக்கு பிடிக்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா மாப் அப் ரவுண்ட்லையும் ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையும் ஹை கட் ஆஃப் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரிக்வஸ்ட் வைக்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு கோர்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அதை மேக்ஸிமம் ஜாயின் பண்ணி படிக்க பாருங்கள். ஏன்னா சும்மா நீங்கள் ரீ அலாட்மெண்ட் பண்ண ஒரு ஆவரேஜ் அண்ட் மிடில் ரேஞ்ச் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுடைய விருப்பத்துக்கு சீட் சாய்ஸ் பண்ணி சீட் எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் வேண்டான்னு முடிறீங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் தேவையோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வைங்க. மேக்ஸிமம் அப்படி பண்ணுங்க. சும்மா நம்ம சீட் எடுத்து அதை வேஸ்ட் பண்ணி அதை நெக்ஸ்ட் ரவுண்டு கூட்டு இது முதல்லையே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் ஒரு கவர்மெண்ட் சீட் இன்னொரு நல்ல கட் ஆஃப் ஸ்டாண்டர்டான கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன காரணங்களுக்காக நமக்கு கிடைச்ச சீட்டை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையும் இந்த செகண்ட் ரவுண்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த காலேஜில் போய் பாருங்க, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோடைய ஸ்டடி குவாலிஃபிகேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேர்ந்துருங்க. அந்த சீட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாம் அஃபோர்டபுளா இருந்துச்சு, எந்த குறைகளும் இல்லை அப்படின்னா சேர்ந்துருங்க. வேணும்னே நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. ஃபீஸ் எல்லாம் அஃபோர்டபுளா இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிருங்க. ஏன்னா சும்மா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு பண்ணலாம் அப்படிங்கும் போது இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேக்கில் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கும் சீட் கிடைக்கணும் இல்லையா? அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல பண்ணுறீங்க, எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைச்சது, பிபிஜியில் இந்த கோர்ஸ் கிடைச்சது, அந்த கேஎம்சிஹெச்சில் இந்த கோர்ஸ் கிடைச்சது, நான் ரீ அலாட்மெண்ட் பண்ணிக்கலாமா? நீங்கள் எதுக்காக ரீ அலாட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் தானே கிடைச்சிருக்கு. அதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு டிஸ்டன்ஸில் இருக்கும். அதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம ரீ அலாட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்லது கிடையாது. ஏன்னா நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது பாதிக்கும். அதனால ரீ அலாட்மெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சாலிடான ரீசன் இருந்தால் மட்டும் ரீ அலாட்மெண்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு சின்ன ரீசனுக்காக ரீ அலாட்மெண்ட் பண்ணுறது நல்லதா இல்லை, அதையும் யோசிச்சுக்கோங்க. அடுத்து இப்போ மாப் அப் ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்ப்போம். நீங்கள் தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் கிடச்சி நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணாமல் வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாப் அப் ரவுண்டுக்கு வரலாம். கட் ஆஃப் மாப் அப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ல இருந்து அப்ளிகேஷன் பண்ண லாஸ்ட் கட் ஆஃப் வர எல்லா ஸ்டூடெண்ட்டையும் மாப் அப் ரவுண்டில் கால் ஃபார் பண்ணுவாங்க. எல்லாருமே சாய்ஸ் பண்ணலாம். மாப் அப் ரவுண்டில் அலாட்மெண்ட் அண்ட் ரீ அலாட்மெண்ட் ரெண்டுமே இருக்கும். இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாப் அப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு இப்போ கிடைச்ச காலேஜை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த காலேஜை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த காலேஜில் சர்டிஃபிகேட்டை கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இப்போதைக்கு வேணும்னா சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அண்ட் கேஷ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதை யோசிச்சுக்கோங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் போகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பண்ணுற தப்பு இதுதான். உங்கள் விருப்பத்துக்கு போய் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ரவுண்டில் கிடைச்சி அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மாப் அப் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். கோர்ஸ் பிடிக்கலன்னா மாப் அப் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்ட்லியாக மாப் அப் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அண்ட் கோர்ஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மாப் அப் ரவுண்டில் எத்தனை சீட் வருது, அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதில் எத்தனை பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் எந்த கோர்ஸுக்கு எத்தனை சீட் வேக்கன்சி வருது, அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கான மாப் அப் ரவுண்ட் ரீ அலாட்மெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கான சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைச்ச ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மாப் அப் ரவுண்டில் ரீ அலாட்மெண்ட் பண்ண முடியாது. உங்களால் அலாட்மெண்ட் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். இங்கே புதுசாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் லாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் மாப் அப் ரவுண்டோடைய ப்ரொசீஜர். சேமஸ் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங் மாதிரி தான் மாப் அப் ரவுண்ட்லையும் அதோட நேம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் இருக்க எல்லா வேக்கன்சியும் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்லேருந்து லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதான் நம்மளுடைய மாப் அப் ரவுண்டு.
அப்போ பார்த்தீங்கன்னா மாப்பப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ண விட்ட ஸ்டூடெண்ட்ஸு, செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். புதுசாக சாய்ஸ் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸும் மாப்பப் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஆல்ரெடி கிடைச்ச காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் பிடிக்கலனாலும் மாப்பப் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். பட் மாப்பப் ரவுண்ட்லையும் எக்ஸாக்ட்லியாக நீங்கள் விரும்புகிற கோர்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு அப்படிங்கிறது அந்த சீட் வேக்கன்சி அண்ட் காலேஜ் லிஸ்ட்டை பொறுத்து தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு சில கோர்சஸ்க்கு ஃபில் ஆயிரும். அதனால இப்போவே நீங்கள் இந்த சீட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சீட் பார்த்தீங்கன்னா 15/10/2025 மாலை 5 மணிக்குள்ளாடி சம்மந்தப்பட்ட காலேஜில் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்கும். செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடைச்சுன்னா இந்த செகண்ட் ரவுண்ட் காலேஜில் தான் போய் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜில் ஜாயின் பண்ண முடியாது. அந்த சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சி செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் பண்ணி அதில் எந்த காலேஜும் கிடைக்கலன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜில் தான் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த காலேஜ் பிடிக்கல நான் மாற்றணும் அப்படின்னா அந்த காலேஜில் சொல்லி அந்த சீட்டை கேன்சல் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த லிமிட் டைம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த லிமிட் டைமுக்குள்ளே என்ன பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேட் அண்ட் அந்த ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா ரிட்டர்ன் வாங்கலை இல்லைனா சீட்டை கேன்சல் பண்ணலை அப்படின்னா 1 lakh பார்த்தீங்கன்னா நீங்கள் அபராதம் தொகையாக கட்ட வேண்டியிருக்கும். அதனால எல்லாருமே எல்லா மூவ்மெண்ட்டுமே ரொம்ப கிளாரிஃபையாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வேலை போனதுக்கப்புறம் அதில் எதுக்கு போகணும் அப்படிங்கிறது யோசிக்காமல் அந்த வேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு போகும்போது பின் விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் கேன்சல் பண்ணி செகண்ட் ரவுண்ட் சீட் கேன்சல் பண்ணி தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுமே கிடைக்காம ஏதோ ஒரு ஒஸ்ட் காலேஜ் கிடச்சி அப்படி உங்களுக்கு சீட் கிடச்சி போனாலும் என்ன பண்ணுறது? எதுவும் பண்ண முடியாது. இத்தனை நாள் வெயிட் பண்ணது வேஸ்ட் ஆயிரும். அதனால அலாட்மெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு ப்ளீஸ் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறத எடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கான மாப்பப் ரவுண்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 20th மேலே மாப்பப் ரவுண்ட் ரிலேட்டடான அப்டேட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 15/10/2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரவுண்டு 2 சீட் ஜாயினிங் லாஸ்ட் டேட் ரிப்போர்ட்டிங் டைம் முடியுது. அதுக்கு மேலே அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை சீட் பெண்டிங் வேக்கன்சியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லா காலேஜிலேருந்து லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி சீட் வேக்கன்சி தயாரித்து குறிப்பிட்ட அளவு சீட் வேக்கன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் மாப்பப் ரவுண்டுக்கான அப்டேட் விடுவாங்க. அப்போ ஃபார்ம் டி கவுன்சிலிங் முடிஞ்சு ஃபார்ம் டிக்கான ஜாயினிங் டேட் பார்த்தீங்கன்னா 18/10/2025. அப்போ 20ஆம் தேதிக்கு மேலே இல்லைனா 20ஆம் தேதிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கான மாப்பப் ரவுண்ட் ரிலேட்டட்னா அப்டேட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ஆல்ரெடி ரவுண்டு 2ல் நிறைய பேர் சாய்ஸ் பண்ணி சீட் கிடைக்காம இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். மாப்பப் ரவுண்டில் பெஸ்ட்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் திங்ஸோட இருங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன்ஸோட இருங்க. உங்களுக்கான மெடிக்கல் ட்ரீம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்ம வே டு கரியர் சிக் யூடியூப் சேனலில் ரவுண்டு 1 ரவுண்டு 2க்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்த மாதிரியே மாப்பப் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் கைடன்ஸும் தொடர்ந்து வழங்கப்படும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.